இராணுவ படையை ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இங்க நான் நுழைஞ்ச உடனே உங்களை பார்த்தப்போ இவர்களே, மாண்புமிகு அமைச்சர் ஆற்றல் மிகு நேரு அவர்களே, துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, துணை பொதுச் செயலாளர்கள் பொன்முடி அவர்களே, ராசா அவர்களே, மூப்பே சாமிநாதன் அவர்களே, அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களே, செய்தி தொடர்பு தலைவர் TK இளங்கோவன் அவர்களே, இணை அமைப்பு செயலாளர் அன்பகம் கலை அவர்களே, துணை அமைப்பு செயலாளர் ஆஸ்டின் அவர்களே, மகளிர் அணியுடைய தலைவர் திருமதி விஜயா தாயன்பன் அவர்களே, மகளிர் அணியினுடைய செயலாளர் எலன் டேவிட்சன் அவர்களே, தொண்டரணியின் செயலாளர் நாமக்கல் ராணி அவர்களே, மற்ற மாநில மகளிர் அணியினுடைய நிர்வாகிகளே, கழகத்தினுடைய ஆற்றல் மிகு மாவட்ட கழகத்தின் செயலாளர்களே, முன்னாள் அமைச்சர் பழனிமாணிக்கம் அவர்களே, முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, பெருந்திரளாக பங்கேற்றிருக்கக்கூடிய மாவட்ட, மாநகர, ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர் கழக மகளிர் அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளே, நன்றி உரை ஆற்ற இருக்கக்கூடிய தஞ்சை மத்திய மாவட்ட கழகத்துடைய செயலாளர், செயல் வீரர், அருமை சகோதரர் துரை சந்திரசேகர் அவர்களே, திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, அருமை சகோதரிகளே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். வீட்டை மட்டுமல்ல, கழகத்தை நாங்கள் காப்போம் என்கிற உணர்வோடு கருப்பு சிவப்பு கடல் போல திரண்டிருக்கீங்க. வீட்டையும் கழகத்தை மட்டுமல்ல, நம்ம தமிழ்நாட்டையும் ஏன் இந்திய நாட்டையும் காக்க நாங்கள் தயார். யாருக்கு நாங்கள் சிறைச்சவங்கள் என்ற துணிச்சலோடு திரண்டிருக்கீங்க. தஞ்சை மண் கம்பீரமான மண். மன்னர்களுக்கெல்லாம் மன்னரான ராஜராஜ சோழன் ஆட்சி செய்த சோழ மண் இந்த மண். கம்பீரமாக நிற்கக்கூடிய பெரிய கோயிலும், காலங்கள் கடந்தும் உறுதியாக நிற்கக்கூடிய கல்லணையும் நிலைத்து நிற்கக்கூடிய மண் இந்த தஞ்சை மண். நவீன தமிழ்நாட்டின் சிற்பியான நம் உயிர்நிகர் தலைவர், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரை கொடுத்த மண் இந்த மண். ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் பிறந்து காவேரி நீரை குடித்து வளர்ந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர். ஏன், நானும் டெல்டாக்காரன் தான். இந்த மாநாட்டை எழுச்சியோடும் உணர்ச்சியோடும் ஏற்பாடு செய்திருக்கிறார் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற குழுவுடைய தலைவர் என்னுடைய அன்பு தங்கை கனிமொழி அவர்கள். தங்கை கனிமொழி கிட்ட ஏதாவது ஒரு பொறுப்பு ஒப்படைச்சா
அதை அமைதியாகவும் சிறப்பாக செயல்படுத்தி காட்டுவாங்க என்பதற்கு இந்த மாநாடு ஒரு எடுத்துக்காட்டு. கழக பணிகளை தான் இந்த அமைதி. உரிமை குரல் எழுப்ப வேண்டிய நேரத்தில் கர்ஜனை மொழியா மாறி போராடுவார். அதுதான் கனிமொழி. அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதேபோல மண்டலத்தினுடைய பொறுப்பு அமைச்சர், முதன்மை செயலாளர், என்னுடைய அருமை சகோதரர், திருச்சி தந்த தீரர் KN நேரு, கழகத்தை வளர்க்கிறதுல, எழுச்சி மிகு மாநாடுகளை நடத்துறதுல, மக்களை திரட்டுறதுல அசகாய சூரர் அவர். அவருக்கும் மகளிரனுடைய நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழகத்தின் செயலாளர்களுக்கும் கழக முன்னணியினருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். பல்லடத்தில் தீபமாய் ஒளிர்ந்த இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு இப்ப தஞ்சையில தகன்னு மின்னுது. தஞ்சை என்பது திராவிட இயக்கத்துடைய கோட்டை. வெல்லும் தமிழ் பெண்களை, கழகத்தை காக்க வேண்டிய கடமை, தமிழ்நாட்டை வளர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு தான் நிறைய இருக்கு. சாதி ஆதிக்க ஒழிப்பு மட்டுமே திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை நோக்கம் இல்ல. பெண் விடுதலையும் தான் நம்முடைய அடிப்படை. சாதியால் உயர்வு தாழ்வு இல்லை என்பதற்காகவும், ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவர் என்று நினைப்பதும் நடத்துவதும் தவறானது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் உருவாக்கப்பட்ட இயக்கம் நம்முடைய திராவிட இயக்கம். சூத்திரர்களை போல பெண்களும் இழிவானவர்களும் ஒடுக்கப்பட்ட காலத்தில் இந்த இருவருடைய விடுதலைக்காகவும் வாழ்நாளெல்லாம் உழைச்சார் தந்தை பெரியார். திராவிட இயக்கத்தோட தாய் அமைப்பான நீதி கட்சி ஆட்சியிலே தான் பெண்களுக்கு முதலாக வாக்குரிமை தரப்பட்டுச்சு. அந்த வழித்தடத்தில் வந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் சுயமரியாதை திருமண சட்டத்தை நிறைவேற்றினார். பெண்களுக்கு சொத்துல சமபங்கு உண்டு என்று கொடுத்தார் நம்முடைய தலைவர் கலைஞர். இது 1929ஆம் ஆண்டு தந்தை பெரியார் போட்ட தீர்மானம். அதை 1989 நிறைவேற்றியவர் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள். பேந்தி காவலர்களை உருவாக்கினவர் கலைஞர். மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி பெண்களை தொழில் முனைவர்களாக உயர்த்தினவர் கலைஞர். உள்ளாட்சி அமைப்புகள் இடஒதுக்கீட்டை கொடுத்தார். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில இன்றைக்கு 1,30,00,000 சகோதரிகளுக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உரிமை தொகை வழங்கி கொண்டிருக்கிறேன். நான் சிஎம் ஆகி முதல் கையெழுத்து பேருந்துகள்ல பெண்களுக்கு கட்டணமில்லா விடியல் பயண திட்டத்துக்கு தான். ஸ்டாலின் பஸ்ஸினே மக்கள் அதுக்கு பேர் வச்சுட்டாங்க. அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. கல்லூரிகளை படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் திட்டத்தில் 5 லட்சம் மாணவிகள் பயனடைகிறாங்க. கொரோனா கால இன்னல்களில் இருந்து மகளிர் சுயஉதவி குழுவினரை காத்திட்ட கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக அவங்களுக்கு வழங்கப்பட்ட 2674 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செஞ்சுட்டு 17,33,696 சுயஉதவி குழுக்களுக்கு 1,05,235 கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்புகள் வழங்கி சாதனை படைச்சிருக்கிறோம்.